ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஸ்ப் கேம். நான் வேணுகோபால். இன்னைக்கு வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம்னா 2D டிசைன் ஆர்க் கமாண்ட்ஸ் டூல்ஸ் எல்லாம் வந்து எப்படி ஒர்க் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ இது வந்து ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆர்க் கமாண்ட், சரிங்களா? லைன் கமாண்ட்ஸ் எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து ஆர்க் கமாண்ட். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்க்கிள் சென்டர் பாயிண்ட். ஒரு சென்டர் பாயிண்ட பேஸ் பண்ணி சர்க்கிள் எப்படி வந்து டிஃபைன் பண்றது. உள்ள போனோம் என்ன கேக்குதுங்க, சென்டர் தி சென்டர் பாயிண்ட். ஜஸ்ட் ஒரு கிளிக் கொடுத்தேன், ஒரு பாயிண்ட் செலக்ட் பண்ணேன். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு வந்து இங்க சர்க்கிள் வருது பாத்தீங்களா? எஸ். இதுல ரேடியஸ் எவ்வளோ ஆர் டயாமீட்டர் எவ்வளோ அப்படிங்கிறது நீங்க எங்க சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இது மேனுவல். டேஞ்சன்ட் அப்படிங்கும் போது டேஞ்சன்ட் லைனை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம் சொல்லிக்கலாம். இங்க பாருங்க, இப்போ ஆல்ரெடி வந்து எனக்கு வந்து ஒரு சர்க்கிள் இருக்கு. நான் இன்னொரு சர்க்கிள் வந்து போடுறேன். இந்த சர்க்கிள் பாருங்க, எனக்கு வந்து இங்க ரேடியஸோ எதுவுமே சொல்ல முடியாது, சரிங்களா? ஆனா வந்து ஒரு ஆர்க்கோ இல்ல ஒரு லைனோ சொல்லி அது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டேஞ்சன்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இங்க தெரியுதுங்களா? இங்க வந்து என்னால ரேடியஸோ எதுவும் சொல்ல முடியாது. டேஞ்சன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா சென்டர் பாயிண்ட்ல இருந்து எவ்வளவு தூரம் டேஞ்சன்ட் லைன் இருக்கோ ஆர் டேஞ்சன்ட் ஆர்க் இருக்கோ அது வரைக்கும் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அங்க ஒரு ஆர்க் வந்து கிரியேட் ஆயிடும். இதுதான் வந்து மேனுவலுக்கும் டேஞ்சன்ட்டுக்கும். மேனுவல் அப்படின்னா நீங்க வந்து டயாமீட்டர் வேல்யூ சொல்லணும். டேஞ்சன்ட், ஆமா, டேஞ்சன்ட் அப்படின்னா வந்து நீங்க வந்து அந்த டேஞ்சன்ட் லைனு ஆர்க்கு ஏதாவது செலக்ட் பண்ணணும், சரிங்களா? இதுலயே கிரியேட் சர்ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்கு. ஒரு சர்ஃபேஸ் மாதிரி ஒரு லேயர் வந்து கிரியேட் ஆகும். ஓகே. ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் வச்சு நம்ம வந்து கிளிக் பண்ணி போட்டோம். நெக்ஸ்ட் XY கோஆர்டினேட். நம்ம ஆல்ரெடி வந்து லைனுக்கு வந்து பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு XY கோஆர்டினேட்ல எப்படி இம்போர்ட் பண்றது. இப்போ எனக்கு வந்து ஒரு சர்க்கிள், ஒரு டயாமீட்டர் 20 mm சர்க்கிள் வந்து ஹோல்ஸ் வந்து எனக்கு ஒரு பர்டிகுலர் வேல்யூல வேணும். X50, Y50 அப்படிங்கிற ஒரு வேல்யூல எனக்கு அந்த ஒரு இது வேணும், தெரியுதுங்களா? இங்க நான் மேனுவல் அப்படின்னு கொடுத்துட்டு இங்க 20 ரேடியஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம், டயாமீட்டர், தெரியுதுங்களா? இப்போ சென்டர் பாயிண்ட்ல இருந்து ஆரிஜின்ல இருந்து உங்க இந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் வந்து X50, Y50க்காக பிளேஸ் ஆயிருக்கும். இந்த மாதிரி XY வேல்யூ வந்து நீங்க கொடுத்து கூட என்ன பண்ணிக்கலாம், கோஆர்டினேட்டை டிஃபைன் பண்ணிக்கலாம், சரிங்களா? நான் உங்களுக்கு இது சென்ட் பண்ண இல்லைங்களா, மாடல்ஸ் டிசைனு டெஸ்க்டாப்ல டிசைன் ஃபார் பிராக்டிஸ். இப்போ இதுல வந்து ரெண்டாவது டிராயிங் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து சர்க்கிள் வச்சு போடுறதா இருக்கும். இங்க பாருங்க, தெரியுதுங்களா? ஒரு ஆரிஜின்ல இருந்து இந்த பக்கம் இங்க ஆரிஜின்ல இருந்து என்ன பண்ணிட்டாங்க, வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து X50, ரெண்டாவது வேல்யூ வந்து இங்க இருந்து 15, அதுல இருந்து இது வந்து 20 அப்படின்னா 10 ஆகும். 25 mm இதுல வந்து X50, Y25ல வந்து ஒரு R10க்கு ஒரு சர்க்கிள் போடணும். அங்க இருந்து 40 அப்படியே இன்கிரிமெண்டல்ல போகும். ஸோ இது இந்த ஒரு டிராயிங்ல அந்த மாதிரி வந்து சர்க்கிள் சென்டர் பாயிண்ட் ஆப்ஷன் வச்சு நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இதை வந்து போட்டுட்டு இந்த சர்க்கிள் ஆப்ஷன் இதுவும் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க, சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆர்க்கு 3 பாயிண்ட்ஸ், 3 பாயிண்ட்டை பேஸ் பண்ணி ஆர்க் அடிக்கிறதுங்க. ஸோ செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுலயும் வந்து பாயிண்ட் டேஞ்சன்ட் ரெண்டுமே இருக்கு, சரிங்களா? டேஞ்சன்ட் பேஸ் பண்ணி நீங்க வந்து சொல்லிக்கலாம். ஸோ இப்போ என்டர் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செலக்ட் பண்றேன், செகண்ட் பாயிண்ட் செலக்ட் பண்றேன், இங்க பாருங்க தேர்ட் பாயிண்ட் செலக்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இங்க லெஃப்ட் சைடு, செகண்ட் பாயிண்ட் வந்து டாப் சைடு, தேர்ட் பாயிண்ட் வந்து ரைட் சைடு. ஸோ இப்படி இந்த 3 பாயிண்ட் நம்ம வந்து சொல்லிட்டோம் அப்படின்னா நாம வந்து வேல்யூ வந்து கொடுக்க தேவையில்லை, சரிங்களா? ஏன்னா வந்து இந்த 3 பாயிண்ட் சொல்லி நம்ம அரெஸ்ட் பண்ணிட்டோம், அதனால வேல்யூ வந்து இந்த இடத்துல நம்மளால சொல்ல முடியாது. சேம் இதே தான் வந்து டேஞ்சன்ட் இருக்கும். ஸோ ஒரு லைன்ல இருந்து 3 லைனை பேஸ் பண்ணி நீங்க வந்து 3 டேஞ்சன்ட் என்டிட்டியை பேஸ் பண்ணி நீங்க வந்து சொல்லணும். எக்ஸாம்பிள், ஓகேங்களா? அதே ஆர்க் 3 பாயிண்ட்ஸ்ல டேஞ்சன்ட் பேஸ் பண்ணி சொல்றேன் பாருங்க. இது ஃபர்ஸ்ட் டேஞ்சன்ட், இது செகண்ட் டேஞ்சன்ட், இது தேர்ட் டேஞ்சன்ட். ஓகேங்களா? இங்க தெரியுதுங்களா ஆர்க் வந்துருச்சா? இது மூணுத்துக்கும் டேஞ்சன்டா? எஸ். இந்த மாதிரி கிரியேட் பண்ணி இது இப்போ இதெல்லாமே நம்ம அரெஸ்ட் பண்ணிருக்கோம் தானே,
3 பாயிண்ட் சொல்லி நம்ம அரெஸ்ட் பண்ணதுனால நம்ம இங்க வந்து வேல்யூ சொல்ல முடியாது. சரிங்களா? இதுதான் வந்து ஆர்க் 3 பாயிண்ட் 3 பாயிண்ட் பேஸ் பண்ணி ஆர்க் அடிக்கிறது. இது எந்த மாதிரி இடத்துலலாம் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள், இது ஜஸ்ட் எக்ஸாம்பிள். சரிங்களா? இப்போ எனக்கு வந்து இதோட சென்டர் பாயிண்ட், இதோட சென்டர் பாயிண்ட், இதோட சென்டர் பாயிண்ட் இருக்குது. அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு ஆர்க் வேணும் அப்படின்னா சிம்பிள் பாயிண்ட் கிளிக் பண்ணிட்டு, தெரியுதுங்களா? இப்போ இந்த 3 பாயிண்ட் சொல்லி நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணியாச்சு. இந்த 3 பாயிண்ட்க்கு இருக்கிற வித் இந்த இதை டைமென்ஷன்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த ஆர்க்கோட டயாமீட்டர் வந்து வரும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து ஆர்க் டேஞ்சன்ட். சரிங்களா? ஆர்க் டேஞ்சன்ட் அப்படிங்கிறது டேஞ்சன்ட் என்டிட்டி மூலியமா வந்து நீங்க வந்து ஆர்க் டிஃபைன் பண்றது, கிரியேட் பண்றது. அதுல நிறைய மெத்தட் இருக்கு. ஒரு என்டிட்டி, ஒன் பாயிண்ட், நிறைய பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ஆர்க் ஒன் என்டிட்டி. ஒன் என்டிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன கேக்குதுங்க, செலக்ட் தி என்டிட்டி தட் தி ஆர்க் இஸ் டு பி டேஞ்சன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், ஒரு என்டிட்டி செலக்ட் பண்றேன். நெக்ஸ்ட் என்ன கேக்குது, டேஞ்சன்ட் பாயிண்ட் எங்கன்னு சொல்லி கேக்குது. இப்போ நான் வந்து இங்க செலக்ட் பண்றேன். இங்க தெரியுதுங்களா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ண ஒரு லைனுக்காக அந்த சர்க்கிள் வந்து டேஞ்சன்ட் ஆகும். அடுத்து செலக்ட் பண்ண ஒரு பாயிண்ட்டுக்காக அந்த சர்க்கிள் வந்து சென்டராகவும் வந்துருச்சா? 4 வந்துருக்கு பாருங்க. தெரியுதுங்களா? நீங்க இதுல எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஆர்க் வேணுமோ அந்த ஆர்க் சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த ஆர்க் வேணும் அப்படின்னா அந்த ஆர்க் சூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து டயாமீட்டரோ இல்ல ரேடியஸோ வேல்யூ சொல்லிக்கலாம். இது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்களா? இன்னொரு வாட்டி பண்ணட்டுமா? எஸ். ஆர்க்கு ஒன் என்டிட்டி. சரிங்களா? இதுல வந்து மொதல் என்டிட்டியை செலக்ட் பண்றோம். இந்த என்டிட்டிக்கு தான் வந்து நம்ம கொடுக்குற, நம்ம கிரியேட் பண்ற ஆர்க் வந்து டேஞ்சண்டா இருக்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்து டேஞ்சன்ட் பாயிண்ட், அதாவது சென்டர் பாயிண்ட். இங்க தெரியுதுங்களா? இது வந்து இந்த ஆருக்கு வந்து, ஆமா, இப்போ இதுவே வந்து நான் சென்டர் பாயிண்ட் வந்து இங்க செலக்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. இங்க செலக்ட் பண்றேன். தெரியுதுங்களா? வெளியே ஒரு இடத்துல செலக்ட் பண்ணிருக்கேன். அப்போ அதுக்கு சென்டரா தான் என்ன ஆகும், இது கிரியேட் ஆகும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஆர்க்கு ஒன் என்டிட்டி. சரிங்களா? நெக்ஸ்ட் ஆர்க்கு ஒன் பாயிண்ட். இதுலயும் சேம் வந்து என்டிட்டி செலக்ட் பண்றீங்க. இதுல வந்து த்ரூ பாயிண்ட் எதுன்னு சொல்லி சொல்லணும். அதுல டேஞ்சன்ட் பாயிண்ட், இதுல த்ரூ பாயிண்ட். இப்போ நான் இங்கேயே வந்து த்ரூ பாயிண்ட் சொல்றேன். சாரி, ஒன் என்டிட்டி த்ரூ பாயிண்ட். வேல்யூ கம்மியா இருக்கிறனால உங்களுக்கு வந்து வந்துருச்சு. ஜஸ்ட் பாயிண்ட். ஓகே. ஆர்க் ஒன் என்டிட்டி அடுத்து த்ரூ பாயிண்ட். இங்க பாருங்க, தெரியுதுங்களா? இப்போ இந்த என்டிட்டிக்காக டேஞ்சன்ட் வந்துருச்சு எல்லா இடத்துலயுமே. அதுக்கு அடுத்து த்ரூ பாயிண்ட்னா எந்த இடத்துல ஸ்பிளிட் ஆகணும், அந்த பாயிண்ட் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ஆர்க் இந்த இடத்துல தான் வந்து ஸ்டார்ட் ஆகணும். இந்த இதுக்கு டேஞ்சன்ட்டா ஸ்டார்ட் ஆகணும். அதுக்கு அடுத்தது இது வரைக்கும் போகணும், எண்டு. நீங்க எல்லா ஆர்க்குமே பாத்தீங்கன்னா அது வரைக்கும் எண்டு இருக்கும் பாருங்க. இப்போ இந்த நான் இப்போ ஹைலைட் ஆகுது பாத்தீங்களா? இந்த ஆர்க் செலக்ட் பண்ணாலும் இந்த இடத்துல வந்து டேஞ்சன்ட் ஸ்டார்ட் ஆகுது, இங்க எண்ட் ஆகுது. தெரியுதுங்களா? அந்த எண்ட் பாயிண்ட் வந்து நீங்க சொல்றீங்க. இதுல எது வேணும் உங்களுக்கு? இப்போ எனக்கு இது வேணும் அப்படின்னா செலக்ட் பண்ணீங்கன்னா, நான் செலக்ட் பண்ண என்டிட்டிக்காக டேஞ்சன்ட் ஆகும், நான் கொடுத்த பாயிண்ட்டுக்காக எண்ட் பாயிண்டாகவும் வந்து அந்த ஆர்க் கிரியேட் ஆயிருக்கா? எஸ். இது வந்து ஒன் பாயிண்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் சென்டர் லைன். இதுல ரெண்டுமே நம்ம லைன் தான் சொல்றோம். ஃபர்ஸ்ட் இந்த லைன், ஃபர்ஸ்ட் டேஞ்சன்ட் லைனு, அதுக்கு அடுத்து சென்டர் லைன். இங்க பாருங்க, இந்த கீழே நான் செலக்ட் பண்ணது டேஞ்சன்ட் லைனு, ரெண்டாவது செலக்ட் பண்ணது டேஞ்சன்ட், சாரி சென்டர் லைனு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு பாயிண்ட் செலக்ட் பண்ணோம், இதுல லைனை செலக்ட் பண்றோம் ஆப்போசிட். இதுல வந்து உங்களுக்கு இப்படி சர்க்கிளா தான் கிரியேட் ஆகும். சரிங்களா? எந்த சர்க்கிள் வேணுமோ அந்த சர்க்கிள் நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து சென்டர் லைன் ஆப்ஷன். நெக்ஸ்ட் இருக்கிறது டைனமிக். டைனமிக் அப்படிங்கும்போது நீங்க எங்க வேணா வந்து எந்த என்டிட்டி வேணா செலக்ட் பண்ணிட்டு அந்த என்டிட்டில எந்த இடத்துல வேணா வந்து நீங்க வந்து அந்த டேஞ்சன்ட் அருகு கொண்டு வந்துக்கலாம். தெரியுதுங்களா? இங்க பாருங்க, நான் ஒரு இந்த லைனை செலக்ட் பண்ணேன், அந்த லைனை செலக்ட் பண்ணிட்டு ஒரு பாயிண்ட் செலக்ட் பண்ணேன். அந்த பாயிண்ட்ல வந்து எனக்கு இப்படியும் போகலாம், இப்படியும் போகலாம், இப்படியும் போகலாம், எப்படி வேணா போகலாம். எனக்கு எப்படி வேணா போ. நான் அதுக்கு வந்து இப்போ இதுலயுமே வந்து இந்த பாயிண்ட் சொன்னதுனால நமக்கு வந்து இது ஆர் க்ளோஸ், நம்மளால வந்து வேல்யூ சொல்ல முடியாது. சரிங்களா? இது வந்து டைனமிக், எப்படி வேணா நீங்க வந்து சொல்றது. நெக்ஸ்ட் இருக்கிறது ஆர்க்கு மூணு என்டிட்டி பேஸ் பண்ணி வந்து நீங்க டேஞ்சன்ட் வந்து கிரியேட் பண்றது, ஆர்க் டேஞ்சன்ட். ஸோ இப்போ இதுல என்ன கேக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் டேஞ்சன்ட் என்டிட்டி செலக்ட் பண்ண சொல்லுது. செலக்ட் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது ரெண்டாவது டேஞ்சன்ட் என்டிட்டி.
இது 3வது டேஞ்சன்ட். இங்க தெரியுதுங்களா? இப்போ 3 என்டிட்டி நான் செலக்ட் பண்ணேன். 3 என்டிட்டிக்காகவும் டேஞ்சண்டா வந்து ஒரு சர்க்கிள் வந்து ஒரு ஆர்க் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இதோட ஆர்க்கோட டயாமீட்டர் எவ்வளவு வரும் அப்படின்னா இந்த 2 லைனோட வித்து எவ்வளவு, ரெக்டாங்கிளோட வித்துக்காக தான் வந்து இந்த ஆர்க் டயாமீட்டர் இருக்கும். கரெக்ட்டுங்களா? எஸ், இந்த மாதிரி தான் வந்து நீங்க சொல்லலாம். சரிங்களா? இது வந்து 3 என்டிட்டியை பேஸ் பண்ணி வந்து சொல்றது. நெக்ஸ்ட் சர்க்கிள். இப்போ இதுலயே வந்து சர்க்கிள், இந்த சர்க்கிள்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 2 3 தெரியுதுங்களா? அப்படியே ஒரு சர்க்கிள் கிரியேட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ஆர்க்கும் சர்க்கிளும் வந்து 3 என்டிட்டியை பேஸ் பண்ணி வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இருக்கிறது 2 என்டிட்டி, ரெண்டு என்டிட்டியை பேஸ் பண்ணி ஆர்க். இது ஃபில்லட் மாதிரி வரும் உங்களுக்கு, 2 என்டிட்டி இங்க தெரியுதுங்களா? ஃபில்லட் மாதிரி. ஸோ இதுக்கு எவ்வளவு வேல்யூ அப்படிங்கிறது நீங்க சொல்லிக்கலாம். அப்படியே வந்து என்ன ஆகும், ஃபில்லட் அடிக்கும். சேம் ஃபில்லட் கான்செப்ட் தான் இது. ஓகேங்களா? இது வந்து ஆர்க் டேஞ்சன்ட், அதுல இருக்கிற மெத்தட்ஸ் இதெல்லாம் ஒர்க் பண்ணி பாருங்க. ஒரு டவுட் இருந்துச்சுன்னா அப்பயே வந்து ஸ்டாப் பண்ணி இந்த ஒரு பாயிண்ட்ல டவுட் இருக்குன்னு சொல்லிட்டு எழுதி வைங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் சர்க்கிள் எட்ஜ் பாயிண்ட். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் போட்டது வந்து சர்க்கிள் சென்டர் பாயிண்ட்டுங்க. இது வந்து சர்க்கிள் எட்ஜ் பாயிண்ட். இதுல வந்து 2 எட்ஜ் 3 எட்ஜ்னு கொடுத்து நம்ம டிஃபைன் பண்ண முடியும். இதுலயும் வந்து உங்களால என்ன பண்ண முடியாது, வேல்யூ சொல்ல முடியாது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதுக்கு அடுத்து செகண்ட் பாயிண்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த சர்க்கிள் டிஃபைன் ஆயிடுச்சு. இதுலயுமே வந்து 2 பாயிண்ட்ஸ் டேஞ்சன்ட். இதுக்கும் டேஞ்சன்டா எனக்கு வந்து என்ன பண்ணு, ஒரு ஆர்க் கிரியேட் பண்ணு. தெரியுதுங்களா? இந்த ஒரு லைனுக்கும் இந்த ஒரு சர்க்கிளுக்கும் டேஞ்சன்டா வந்து ஒரு ஆர்க் கிரியேட் பண்ணிடுச்சு. இப்போ இதுல வேணா நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், டயாமீட்டர் சொல்லிக்கலாம். டயாமீட்டர் நீங்க இன்க்ரீஸ் பண்ண அந்த டேஞ்சன்ட் பாயிண்ட் மாறும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது 3 பாயிண்ட்ஸ், 3 பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நீங்க வந்து ஆர்க் அடிக்கிறீங்க. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் நான் செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்து தேர்ட் பாயிண்ட் நான் செலக்ட் பண்றத பேஸ் பண்ணி எனக்கு வந்து இந்த டயாமீட்டர் வந்து வரும். இதுலயுமே வந்து நீங்க 3 பாயிண்ட் கொடுத்து அரெஸ்ட் பண்றதுனால உங்களால ரேடியஸோ இல்லை டயாமீட்டரோ சொல்ல முடியாது. சேம் இதுலயும் வந்து 3 பாயிண்ட்ஸ் டேஞ்சன்ட், 3 பாயிண்ட் 1 2 3 இங்க பாருங்க. இந்த 3 பாயிண்ட் டேஞ்சன்ட்டுக்காகவும் எனக்கு வந்து ஒரு சர்க்கிள் கிரியேட் ஆயிடுச்சா? எஸ். ஸோ இது வந்து சர்க்கிள் எட்ஜ் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? இல்ல ஃபாஸ்டா போற மாதிரி இருக்குங்களா? ஓகே ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஆர்க் எண்ட் பாயிண்ட்டுங்க. அதாவது 2 பாயிண்ட்டை கொடுத்து நம்ம இதுல ஆர்க் கிரியேட் பண்ணுது. ஸோ இதுல பார்த்தது வந்து ஆர்க் 3 பாயிண்ட்ஸ். 3 பாயிண்ட்ஸ் அப்படிங்கும் போது நம்ம 3 பாயிண்ட் கொடுத்து அரெஸ்ட் பண்றதுனால நம்மளால வேல்யூ சொல்ல முடியாது. கரெக்ட்டுங்களா? ஸோ இதுல என்ன பண்றோம், 2 பாயிண்ட் கொடுக்குறோம், மூணாவது ஒரு பாயிண்ட் செலக்ட் பண்றோம். செலக்ட் பண்ணி இருந்தாலும் நம்ம என்ன சொல்றோம்னா வேல்யூ எவ்வளவு அப்படிங்கிறத சொல்ல முடியும் நம்மளால. சரிங்களா? அதுதான் வந்து ஆர்க் எண்ட் பாயிண்ட்ஸ். ஒரே நிமிஷம் இருங்க. ஸோ ஆர்க் எண்ட் பாயிண்ட். ஸோ இதுக்குள்ள உள்ள போனோம் அப்படின்னா என்டர் தி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லி கேக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொடுத்தாச்சு. அதுக்கு அடுத்து செகண்ட் பாயிண்ட் இங்க வச்சுட்டு மூணாவது பாயிண்ட் இப்படி நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். மூணாவது பாயிண்ட் ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் தான். சரிங்களா? கொடுத்துட்டு நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாங்க, அந்த ரேடியஸ் வேல்யூ வந்து நீங்க சொல்லிக்கலாம். டயாமீட்டர் வேல்யூ, ரேடியஸ் வேல்யூ எவ்வளவோ அதை நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுக்காக என்ன ஆகும், கிரியேட் ஆகும். சேம் இதுலயுமே வந்து மேனுவல் டேஞ்சன்ட். சரிங்களா? இதுல 2 பாயிண்ட் சொல்லிட்டு நம்ம டயாமீட்டர் ரேடியஸ் வேல்யூ எவ்வளவு அப்படிங்க சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இப்படி செலக்ட் பண்றேன், செகண்ட் பாயிண்ட் இப்படி செலக்ட் பண்றேன், மூணாவது பாயிண்ட் தான் இப்படி டாப்ல செலக்ட் பண்ணணும். சரிங்களா? ஓகே. ஸோ இது வந்து ஆர்க்கு எண்ட் பாயிண்ட்டுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆர்க் போலார். போலார் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு சர்க்கிள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 0 to 360 டிகிரி இல்லைங்களா? எஸ். இப்போ அந்த 0 to 360 டிகிரில எவ்வளவு ஆங்கிள் இருந்து எவ்வளவு ஆங்கிள்குள்ள உங்களுக்கு அந்த ஆர்க் கிரியேட் ஆகும். இதுதான் போலார், வேற எதுவுமே இல்லை. ஸோ இதுலயுமே வந்து என்டர் தி சென்டர் பாயிண்ட், ஒரு பாயிண்ட்டை செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன கேக்குதுங்க, என்டர் தி ஸ்டார்ட் ஆங்கிள் சொல்லிட்டு கேக்குதுங்களா? ஸ்டார்ட் ஆங்கிள் எவ்வளவு,
எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆங்கிள் வந்து ஒரு 30 டிகிரி. சரிங்களா? அதுக்கடுத்து என்ன கேக்குது? என்டர் தி எண்ட் ஆங்கிள். இப்போ எண்ட் ஆங்கிள் பாத்தீங்கன்னா நீங்க இங்க கொண்டு வரும்போது தெரியும். இந்த கிரீன் கலர் வந்து ஸ்டார்ட், ரெட் கலர் வந்து எண்ட். சரிங்களா? நீங்க கொண்டுட்டு வந்து டிஃபைன் பண்ணிட்டு கூட என்ன பண்ணிக்கலாம், இங்க நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். எண்ட் ஆங்கிள் வந்து எனக்கு வந்து ஒரு 235 டிகிரி வரைக்கும் வேணும். சரிங்களா? அதே மாதிரி என்னோட டயாமீட்டர் வந்து 240 கிடையாது, ஜஸ்ட் 50 அப்படிங்கிறது நீங்க மாத்திக்க முடியும். இங்க பாருங்க. ஸோ இதை வந்து நீங்க செலக்ட் பண்ணி நீங்க இப்படியும் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இங்க தெரியுதுங்களா ப்ரோ? அந்த ஏரோ மார்க்கை வந்து நான் செலக்ட் பண்ணிட்டு டிராக் பண்ணேன் அப்படின்னா ஆங்கிள் வந்து நல்லா மாத்திக்க முடியும். அதே மாதிரி தான் வந்து ஸ்டார்ட்டுக்கும் எண்டுக்கும். இந்த சென்டர் பாயிண்ட் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டு மூவ் பண்ணி வைக்க முடியும். இங்க பாருங்க, ஜஸ்ட் செலக்ட் பண்ணுங்க. ஆமா, ஜஸ்ட் செலக்ட் பண்ணுங்க, அப்படியே டிராக் பண்ணுங்க, மூவ் ஆகும். மவுஸ் அமுக்கிட்டுலாம் அவங்க மூவ் பண்ண தேவை. ஜஸ்ட் ஒரு வாட்டி லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டு அப்படியே டிராக் பண்ணீங்க அப்படின்னா மூவ் ஆகும். மறுபடியும் லெஃப்ட் கிளிக் பண்ணிடணும், மூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல பொசிஷன் ஆகிடும். கொடுங்க. சென்டர் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்க. நான் மவுஸ் வந்து கை எடுக்கிறேன். சென்டர் பாயிண்ட் செலக்ட் பண்ணுங்க ஒரு இடத்துல. அதுக்கு அடுத்தது ஒரு லெஃப்ட் கிளிக் ஒரு வாட்டி பண்ணுங்க சொல்றேன். லெஃப்ட் கிளிக் ஒரு வாட்டி பண்ணுங்க. லெஃப்ட் கிளிக் ரைட் கிளிக் இல்ல, லெஃப்ட் கிளிக். எஸ், பண்ணிட்டீங்களா? இப்போ வந்து ஸ்டார்ட் ஆங்கிள் டிஃபைன் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்து எண்ட் ஆங்கிள் டிஃபைன் பண்ணுங்க சொல்றேன். அதுவும் ஒரு லெஃப்ட் கிளிக் ஒன்று பண்ணுங்க. பண்ணிட்டீங்க. லெஃப்ட் கிளிக் பண்ணுங்க. நீங்க ரைட் கிளிக் பண்ணுங்க. லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டீங்களா? இப்போ வந்து நீங்க வந்து இதை எடிட் பண்ண முடியும். சரிங்களா? ரேடியஸ் எவ்வளோ, ஸ்டார்ட் ஆங்கிள் எவ்வளோ, எண்ட் ஆங்கிள் எவ்வளோ அப்படிங்கறது எடிட் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே. ரேடியஸ் டயாமீட்டர் உங்களால எடிட் பண்ண முடியும். தெரியுதுங்களா? அவ்வளவுதான். லெஃப்ட் கிளிக், அவ்வளவுதான், முடிஞ்சு. இப்போ இங்கேயுமே வந்து இதை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆங்கிள் மாத்திக்கலாம். ஒர்க் பண்ணி பாருங்க. நான் மவுஸ்ல இருந்து கை எடுத்துட்டேன். ஓகேங்களா? சிம்பிள், இவ்வளவுதான். கொடுத்துக்கலாம், நீங்க வேல்யூ அங்கேயுமே கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து ஆர்க் போலாரு. இதுலயுமே மேனுவல் இருக்கு, டேஞ்சன்ட் இருக்கு. அதுக்கு அடுத்து டிஃபைன்ட் ஆர்க். டிஃபைன்ட் ஆர்க்னா நம்ம இப்போ டிஃபைன் பண்ண ஏரியா. இன்வெர்டட் ஆர்க்னா அதுக்கு ஆப்போசிட். இங்க பாத்தீங்களா, அப்படியே ஆப்போசிட் வந்துருச்சு. இதுதான் நம்ம டிஃபைன் பண்ணது. அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது எனக்கு வேணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆப்போசிட்ல இருக்கிறது கிரியேட் ஆயிடும். ஓகேங்களா? சோ இது வந்து ஆர் போலார். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து அதுலேயே ஆர்க் போலார்லேயே எண்ட் பாயிண்ட். ஸோ இதுக்குள்ள உள்ள போயிட்டு நீங்க வந்து ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது ரேடியஸ், ஸ்டார்ட் ஆங்கிள், எண்ட் ஆங்கிள் அப்படிங்கிறது எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணிட்டு நீங்க வந்து மற்ற எல்லாத்தையும் கொடுத்துக்கலாம். ஸ்டார்ட் ஆங்கிள் 15 டிகிரி, எண்ட் ஆங்கிள் ஒரு 180 டிகிரி கொடுத்துட்டீங்கன்னா இப்படி வந்து கிரியேட் ஆகிடும். சரிங்களா? ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு அதே மாதிரி தான் சிம்பிள் காஸ். இதில் என்னன்னா ரெண்டு மெத்தட். ஒன்று ஸ்டார்ட் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி பண்ணுறது, இன்னொன்று எண்டு பாயிண்ட்டை பேஸ் பண்ணி பண்ணுறது. இங்கே பாருங்க மாறுது, தெரியுதுங்களா? எதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வேணும், இதில் இருக்கிற டிஃபரன்ஸ் இதுதான். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு ஆர்க்கு இல்லைன்னா வந்து ஒரு சர்க்கிள் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது. சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஸ்ப்ளைன்ஸ்லாம் வந்து நம்ம வந்து விட்டுருவோம். இதெல்லாம் நம்ம ஒர்க் பண்ண போகிறது கிடையாது, அதனால மேக்ஸிமம் இதை நான் எடுக்கிறது இல்லை. சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம வந்து ஷேப் வந்து பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணுறது. உள்ளே போனீங்க அப்படின்னா ஸோ உள்ளே போனோன்னு என்ன கேட்குதுங்க, செலக்ட் ஏ நியூ பொசிஷன் ஃபார் தி ஃபர்ஸ்ட் கார்னர்னு சொல்லிட்டு கேட்குதுங்களா? ஒரு ஃபர்ஸ்ட் கார்னர் செலக்ட் பண்ணுங்க. அதுக்கடுத்து என்ன கேட்குது, செகண்ட் கார்னர் சொல்லுது. பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வேல்யூ வந்து சொல்லிக்கலாம். 100க்கு கீழே வந்து நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செலக்ட் பண்ணிட்டு இங்கே கீழே வந்தனால வந்து எனக்கு என்ன மைனஸில் வந்து இன்புட் பண்ண சொல்லுது. இதே நீங்கள் ப்ளஸில் இன்புட் பண்ணீங்கன்னா மேலே போயிடும். பாருங்க, தெரியுதுங்களா? இவ்வளோ டிஃப்ரென்ஸ்.
ஸோ எவ்வளோ வித்து அண்ட் ஹைட்டு சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெக்டாங்கிள் வந்து கிரியேட் ஆகிடும். நீங்கள் ஒரு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எப்படி வேணால் கொண்டு போகலாம். லெஃப்ட்டு ரைட்டு டாப்பு ஃப்ரண்ட்டு பாட்டம் எப்படி வேணால் கொண்டு போகலாம் நீங்கள். சரிங்களா? ஸோ இதில் வந்து ஆங்கர் டு சென்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சென்டர் பாயிண்ட்லேருந்து ஈவனாக வந்து நீங்கள் கொண்டு போகலாம் வித்தும் ஹைட்டும். இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருக்கீங்களா ஆல்ரெடி ரெக்டாங்கிள்லாம்? ஓகே. ஸோ கிரியேட் சர்ஃபேஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகிடுங்க, இது ஜஸ்ட் ஒரு லேயர், ஒரு சர்ஃபேஸ் லேயர் வந்து கிரியேட் ஆகிடும். சரிங்களா? இவ்வளோதான் இதில் இருக்குது. ஓகேங்களா? இது ரெக்டாங்கிள். நெக்ஸ்ட் ரெக்டாங்குலர் ஷேப். ஸோ உள்ளே போனோம் அப்படின்னா டைப் வந்து ஃபர்ஸ்ட் என்ன இருக்கிறது ரெக்டாங்கிள். இதில் வந்து இந்த ஆர்ஜின் டைப் வந்து நீங்கள் எப்படி வேணா வச்சுக்கலாம். இந்த வந்து ஒரு 9 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. சென்டர் பாயிண்ட் இருந்து வேணும்னாலும் நீங்கள் சொல்லிக்கலாம், இல்லை இந்த டாப் மிட் பாயிண்ட்ல இருந்து வேணும்னாலும் நீங்கள் சொல்லிக்கலாம். இங்கே பாருங்க கிரியேட் ஆகுது, இவ்வளோ கிரியேட் ஆகும். ஸோ இது நீங்கள் மாற்றுறதுனாலும் மாற்றிக்கலாம், அந்த பாயிண்ட்டுக்கு அப்படியே என்ன ஆகும் மாறிக்கும். சரிங்களா? இது ஆர்ஜின். ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் வந்து ரெக்டாங்கிள். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இப்படி ரொட்டேஷன் ஆங்கிளும் சொல்லிக்கலாம். எவ்வளோ ரொட்டேஷன் ஆங்கிள் அப்படிங்கிறது, அந்த ரொட்டேஷன் ஆங்கிள் நீங்கள் வேல்யூவோ இங்கேயும் சொல்ல முடியும். எனக்கு வந்து ஒரு 15 டிகிரி ரொட்டேஷன் அப்படின்னா நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா 15 டிகிரி ரொட்டேஷன் ஆயிடுச்சிங்களா? எஸ். ஸோ சேம் வித் எவ்வளோ ஹைட் எவ்வளோ அப்படிங்கிறது நீங்கள் டிஃபைன் பண்ணுறீங்க. அதுக்கு அடுத்தது ஃபில்லட் ரேடியஸ். உங்களுக்கு இந்த கார்னரில் வந்து எல்லா கார்னர்லையும் ஃபில்லட் வேணும்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நார்மல் ரெக்டாங்கிள். இதுலேயே ஆப்ரவுண்ட் ஷேப்னு சொல்லிட்டு ஒரு ஷேப் இருக்கு, அதாவது ஸ்லாட் மாதிரி அப்படியே ஈவனா. சரிங்களா? ஸ்லாட் மாதிரி நீங்கள் வந்து சொல்லிக்கலாம். சிங்கிள் டி அப்படிங்கிற ஒரு ஷேப், இது வந்து அந்த லென்த்துக்கும் அப்படியே வந்து ஒரு ஆர்க் அடிச்சு அந்த வித்துக்கு ஒரு ஆர்க் அடிச்சு கொண்டுட்டு வரும். இது வந்து சிங்கிள் டி அப்படிங்கிற ஒரு ஷேப்பு. நெக்ஸ்ட் டபுள் டி அப்படிங்கிற ஒரு ஷேப்பு. சரிங்களா? ஸோ இதெல்லாமே வந்து டைப். நெக்ஸ்ட் மெத்தேடு. மெத்தேடு அப்படிங்கிறது வந்து ஒரே ஒரு பேஸ் பாயிண்ட். என்ன கேட்குதுங்க, செலக்ட் பேஸ் பாயிண்ட் மட்டும் கேட்குதா? 2 பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த ஆரிஜின் நம்மளால சொல்ல முடியாது. இங்க பாருங்க, பேஸ் பாயிண்ட்னா இப்போ நமக்கு வந்து நிறைய ஆரிஜின் வந்து நம்ம சொல்லிக்கலாம். 2 பாயிண்ட் அப்படிங்கும்போது நான் அங்கே பார்த்தோம் இல்லையா, அந்த ஷேப் அதே தான். நார்மல் ரெக்டாங்கில் பார்த்துறீங்களா அது. ஆமாம். சரிங்களா? இதுவுமே வந்து கிரியேட் சர்ஃபேஸ் இருக்கு, கிரியேட் சென்டர் பாயிண்ட் இருக்கு. சென்டர் பாயிண்ட் கிரியேட் ஆகும் உங்களுக்கு ஒரு என்டிட்டியா. ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா. சரிங்களா? ஓகேங்களா? ரெக்டாங்குலர் ஷேப்பு. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் இருக்கிறது இதுலயே வந்து பாலிகன். எக்ஸகன், பாலிகன், பென்டகன், ஆக்டகன், இது எல்லாமே வந்து நீங்க இதுல கிரியேட் பண்ண முடியும். ஸோ உள்ள போனீங்க அப்படின்னா ஸோ இதுக்கும் வந்து ஒரு பேஸ் பாயிண்ட் ஒன்று செலக்ட் பண்ணி சொல்லி கேட்குதுங்க. ஒரு பேஸ் பாயிண்ட் நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து இப்போ ஒரு எக்ஸகன் வந்து கிரியேட் ஆகுது. சரிங்களா? நான் நம்பர் ஆஃப் சைடு 6ன்னு சொல்லி கொடுத்ததுனால ஒரு எக்ஸகன் கிரியேட் ஆகுது. இந்த ரேடியஸ் எவ்வளோ அப்படிங்கிறது நீங்கள் சொல்லிக்கலாம். சரிங்களா? இந்த ரேடியஸ்க்கு டேஞ்சென்ட்டாக வந்து என்ன ஆகும், இந்த எக்ஸகன் வந்து கிரியேட் ஆகும். அந்த ரேடியஸ் வந்து ஃபிளாட்டோட டேஞ்சென்ட்டாக இருக்கணுமா இல்லை கார்னரோட டேஞ்சென்ட்டாக இருக்கணுமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா? எக்ஸகன் வந்து உள்ளே வெளியும் வருது. ஓகேங்களா? இப்போ நான் ஃபிளாட் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னா இந்த ரேடியஸ் பாருங்க, இந்த ஃபிளாட்டுக்கு டேஞ்சென்ட்டா வந்திருக்கா, அதான் எக்ஸகன். எக்ஸகன் வந்து டேஞ்சென்ட்டா வந்திருக்கு. கார்னர் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸகன் வந்து இந்த ஒரு ரேடியஸ்க்கு கார்னர் மட்டும் வந்து டச் ஆயிருக்கு. தெரியுதுங்களா? இதான் டிஃபரன்ஸ். உங்களுக்கு வந்து டிராயிங்ல கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதை தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கணும். இப்போ இதுலையுமே வந்து ஃபில்லட், ஆல் கார்னர் ஃபில்லட். தெரியுதுங்களா டிஃபரன்ஸு? எல்லா கார்னர் ஃபில்லட் ஆயிருக்கா? அதுவும் நீங்கள் சொல்லிக்கலாம். ரொட்டேஷன் ஆங்கிளும் நீங்கள் சொல்லிக்கலாம். எனக்கு ஒரு 40 டிகிரி ரொட்டேஷன் ஆங்கிள் அப்படின்னா 40 டிகிரி ரொட்டேஷன். இதில் நீங்கள் நம்பர் ஆஃப் சைடு மாற்றிக்கலாம். 5 கொடுத்தீங்க அப்படின்னா பாலிகன் வந்துடும். தெரியுதுங்களா? 6 கொடுத்தீங்கன்னா எக்ஸகனு. 7 சைடு கொடுத்துக்கலாம். 8 சைடு கொடுத்தீங்கன்னா பென்டகன் கொடுத்துக்கலாம். நீங்கள் சொல்லிக்கலாம். 9 எத்தனை சைடு வேணும் நீங்கள் ஆட் பண்ணிட்டே போகலாம். 4ன்னு கொடுத்தீங்கன்னா கூட ஸ்கொயர் வந்துடும். சரிங்களா? ஸோ இதுலையுமே கிரியேட் சர்ஃபேஸ், கிரியேட் சென்டர் பாயிண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா
ஒரு ஹெக்ஸாகன் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த கமாண்டுக்கு பேரு பாலிகன் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் எலிப்ஸ். எலிப்ஸ் வந்து இதில் நீங்கள் ஈஸியாக கிரியேட் பண்ண முடியும். இதுலேயுமே வந்து செலக்ட் பேஸ் பாயிண்ட், ஒரு பேஸ் பாயிண்ட் செலக்ட் பண்றீங்க. அதுக்கடுத்து எக்ஸ் ரேடியஸ் எவ்வளோ அப்படிங்கறத ஒரு பாயிண்ட் செலக்ட் பண்றீங்க. ஒய் ரேடியஸ் எவ்வளோ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நீங்க செலக்ட் பண்றீங்க. இங்க வந்து வேல்யூ சொல்லிக்கலாம். ஏ அப்படிங்கிறது வந்து எக்ஸ் ரேடியஸ். சரிங்களா? எக்ஸ்ல எவ்வளோ ரேடியஸ்? ஆமா எக்ஸ். பி வந்து ஒய் ரேடியஸ். சரிங்களா? ஏல வந்து எவ்வளோ எக்ஸ் ரேடியஸ், ஒய் ரேடியஸ் எவ்வளோ அப்படிங்கிறது டிஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு எலிப்ஸ் ஆகும் கிரியேட் ஆகும். சரிங்களா? ஸோ இதுலையுமே வந்து ஸ்வீப் ஆங்கிள் அப்படிங்கிற சொல்லிக்கலாம். எனக்கு பர்டிகுலர் டிகிரிலேருந்து பர்டிகுலர் போலார் மாதிரி எனக்கு 45 டிகிரி டு ஒரு 250 டிகிரி வரைக்கும் எனக்கு வந்து இந்த எலிப்ஸ் வந்து கிரியேட் ஆகும் அப்படிங்கிறது சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்? அது வரைக்கும் மட்டும் தான் கிரியேட் ஆகும். தெரியுதுங்களா டிஃபரன்ஸு? இதுலையுமே நீங்கள் ரொட்டேஷன் ஆங்கிள் வந்து சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதான் இப்படி ரொட்டேஷன், இப்படி ரொட்டேட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது கிரியேட் சர்ஃபேஸ்ன்னு சொல்லிக்கலாம். நீங்கள் சென்டர் பாயிண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். இதில் டைப் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் காமிக்கிறேன். நர்பு அப்படிங்கிற இது ஒரு டைப்பு. ஓகே. நெக்ஸ்ட் ஆர்க் செக்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டைப்பு. மூணாவது லைன் செக்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டைப். இப்போ நர்பு அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா நமக்கு செலக்ட் பண்ணா ஒரே என்டிட்டியா செலக்ட் ஆகும். தெரியுதுங்களா? இதே ஆர்க் செக்மெண்ட்னு சொன்னோம் அப்படின்னா இந்த எலிப்ஸ் மேக்ஸிமம் எல்லா இதுவுமே வந்து ஆர்க்கா தான் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். இங்க பாருங்க, தெரியுதுங்களா? ஒரு ஆர்க்கா கிரியேட் ஆயிருக்கா? அடுத்தடுத்து அப்படியே ஆர்க்கா தான் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். இது ஆர்க் செக்மெண்ட். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க அப்படியே வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து லைனு. லைன் அப்படிங்கும் போது இது வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரெயிட் லைனை தான் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனு, இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனு. தெரியுதுங்களா? இது வந்து ஆர்க் கிடையாது, ஸ்ட்ரெயிட் லைனு. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனா வந்து டிஃபைன் பண்ணி அந்த எலிப்ஸ் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ உங்களுக்கு கஸ்டமர் எப்படி கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க டிஃபைன் பண்ணிக்கலாம். இது எலிப்ஸ், அதுல இருக்கிற மெத்தட். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஹெலிக்ஸ், ஸ்ப்ரிங், இந்த மாதிரிலாம் வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம் இதுல. சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் வந்து பேஸ் பாயிண்ட் வந்து நம்ம சொல்றோம். ஸோ ஐசோமெட்ரிக் வியூ வச்சு பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரன்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? பேஸ் பாயிண்ட் சொல்லியாச்சு. ஸோ இது வந்து ஸ்டார்ட். சரிங்களா? இது வந்து எண்டு. இப்போ இதோட ரேடியஸ் எவ்வளோ அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்லிக்கலாம். எவ்வளோ டோட்டல் ஹைட் போகணும் அப்படிங்கிறது சொல்லிக்கலாம். 20 mm அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா எனக்கு வந்து பிச் வந்து 2ங்கிறது லாக் ஆயிருக்கு. ஏதோ ஒன்று லாக் ஆயிருக்கும். சரிங்களா? அப்போ 2 mm பிச் அப்படின்னா மொத்தமா வந்து 10 ரெவல்யூஷன் வருங்களா? த்ரெட் மாதிரியே தான் கான்செப்ட். சரிங்களா? இதுவே வந்து நான் 40ன்னு சொன்னேன் அப்படின்னா 20 ரெவல்யூஷன், 2 mm பிச். இதுல நீங்க வந்து ஒன்னு ஹைட்டை வந்து லாக் பண்ணிட்டு பிச்சை மாத்திக்கலாம், இல்ல ரெவல்யூஷனை லாக் பண்ணிட்டு பிச்சையும் ஹைட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுல நீங்க டேப்பர் ஆங்கிளும் வந்து சொல்லிக்கலாம். பாருங்க, டேப்பர் ஸ்ப்ரிங். அதே மாதிரி இதுல ரொட்டேஷன் ஆங்கிளும் நீங்க வந்து சொல்லிக்கலாம். இப்போ இங்க வந்து நல்லா ஜூம் பண்ணி பாருங்க, நான் ஸ்டார்ட் பாயிண்ட் காமிக்கிறேன் பாருங்க. இங்க தெரியுதுங்களா ஸ்டார்ட் பாயிண்ட்? இதுதான் ஸ்டார்ட் பாயிண்ட். சரிங்களா? இந்த ஸ்டார்ட் பாயிண்ட் எந்த ஆங்கிள் இருக்கணும் அப்படிங்கிறது நீங்க சொல்லிக்கலாம். இப்போ 40 டிகிரி அப்படிங்கிற ஆங்கிள் நான் சொல்றேன் அப்படின்னா சேஞ்ச் ஆயிருக்கு. தெரியுதுங்களா? இங்க போயிடுச்சு, தெரியுதா? எஸ். ஸோ இந்த மாதிரி சொல்லிக்கலாம். கிளாக் வைஸ்ல போகணுமா, கவுண்டர் கிளாக் வைஸ்ல போகணுமா, டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா? தெரியுதுங்களா டிஃபரன்ஸ்? எஸ். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு எலிக்ஸும் வந்து நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்பைரல். ஸ்பைரல் வந்து நீங்க இதில் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸ்பைரல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பவுல் ஷேப்பு, ஒரு ஃபிளாட் பவுண்டரி, அப்படியே ஸ்பைரலா வந்து போறது. சரிங்களா? ஸோ இதுல வந்து ஒரு பேஸ் பாயிண்ட் செலக்ட் பண்ணியாச்சுங்க. ரேடியஸ் எவ்வளோ அப்படிங்கிறது நம்ம சொல்றோம். சரிங்களா? ஹைட் எவ்வளோ ஹைட் வேணும் அப்படிங்கிறது நம்ம சொல்லிக்கலாம். ரெவல்யூஷன் எத்தனை ரெவல்யூஷன் சொல்லிக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் ரெவல்யூஷன் வந்து இன்க்ரீஸ் பண்றேன்.
ஒரு 20 ரெவல்யூஷன் வைக்கிறேன். சரிங்களா? இங்க பாருங்க, நான் வந்து வெர்டிகல்ல எதுவுமே இதுல சொல்லவே இல்லை, ஹரிசாண்டல் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஸோ இனிஷியல் பிச்சு 2 mm, ஃபைனல் பிச்சு 2 mm. எனக்கு இது பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க ஹரிசாண்டலா கிரியேட் ஆகும். தெரியுதுங்களா? ஜஸ்ட் ஃபிளாட்டா அப்படியே கிரியேட் ஆயிருக்கா, அப்படியே கண்டினியூஸா ஃபிளாட்டா வந்து கிரியேட் ஆகும். ஆமா, இப்போ இந்த இனிஷியல் பிச்சு ஃபைனல் பிச்சு நம்ம சேஞ்ச் பண்ணா என்ன நடக்கும்? இங்க பாருங்க, இப்போ இனிஷியல் பிச்சு நான் வந்து 5 mm கொடுக்குறேன், என்ன நடக்குதுன்னு பாருங்க. டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா? இனிஷியலா வந்து அந்த பிச்சு வந்து 5 mm ஸ்டார்ட் ஆகி அப்படியே போக 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 ரெடியூஸ் ஆகி கடைசி பிச்சு வந்து 2 mm வந்து வந்துடும். அது அப்படியே என்ன ஆகும், கிராஜுவலா ரெடியூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இனிஷியல் பிச்சு. ஸ்பைரலா உங்களுக்கு ஏதாவது கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, எக்ஸாம்பிள் இப்போ நான் வெர்டிகல்ல கொடுத்து காமிக்கிறேன் பாருங்க, பவுல் மாதிரி ஒரு ஷேப், இந்த மாதிரி ஷேப்லாம் நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இப்படி நான் வந்து சொல்லியிருக்கேன் பாருங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியும், ஒரு பவுல் மாதிரி ஷேப்ல இருக்கும். தெரியுதுங்களா? ஏன்னா இனிஷியல் பிச்சு 5 கொடுத்துருக்கேன், ஃபைனல் பிச்சு 2 கொடுத்துருக்கேன். ஹரிசாண்டல்ல இப்படி போகுது, வெர்டிகலி 2 2 பிச்சு கொடுத்துருக்கேன். அப்போ என்ன ஆகுது, ஹரிசாண்டல்லையும் இப்படி போகுது, வெர்டிகலாவும் இப்படி போகும்போது இது ஒரு பவுல் மாதிரி ஒரு ஷேப். இந்த மாதிரி ஷேப், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஷேப்லாம் கிரியேட் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்பைரல் அப்படிங்கிற எம்எம் தாங்க, எம்எம் ஹைட் தான். நம்ம எப்படி த்ரெட்ல பிச்சு சொல்றோம் அதே மாதிரி தான் தெரியும். சரிங்களா? ஸோ இது வந்து ஸ்பைரல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு லெட்டர் கிரியேட் பண்றது. உங்களுக்கு இது வரைக்கும் போதுமா? நீங்க ஒர்க் பண்ணி பார்த்துட்டு வரீங்களா, இல்ல கிளாஸ் கண்டினியூ பண்ணலாமா? உங்களோட இதுதான். பாக்குறீங்களா? சரி, ஓகே. ஏன்னா ரொம்ப அதிகமா ஃபீட் பண்ணிட்டேன் அப்படின்னா முன்னாடி என்ன சொன்னோம் அப்படிங்கிறது வந்து மறந்து போயிடும். நான் அதனாலதான் வந்து உங்ககிட்டே விட்டுறது. இது வரைக்கும் போதும் அப்படின்னா இது வரைக்கும் போதும். ஓகே, நோ ப்ராப்ளம். சரி, ஒர்க் பண்ணிட்டு வாங்க. ஆமா, நம்ம யூஸ் பண்ணதெல்லாம் வரும், அதை அப்படியே செலக்ட் பண்ணி நம்ம குயிக்கா வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நான் வந்து இது எடுத்து தரேன், அதாவது ஷார்ட்கட் எல்லாம் எடுத்து தரேன். சரிங்களா? அதை வந்து எடுத்து டெஸ்க்டாப்ல போட்டு தரேன். நீங்க ஒர்க் பண்ணும்போது அந்த ஷார்ட்கட்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சு ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி பழகுங்க. கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் வந்து ஒர்க் வந்து சிம்பிளிஃபை ஆகும். குயிக் ரெஃபரன்ஸ் கார்டு, இதுதான் வந்து ஷார்ட்கட். சரிங்களா? இதை எடுத்து நான் டெஸ்க்டாப்ல போடுறேன் உங்களுக்கு. நீங்க ஒர்க் பண்ணும்போது இந்த ஷார்ட்கட்லாம் வந்து பார்த்து பார்த்து ஒர்க் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரல் ஷார்ட்கட்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஜென்ரல் ஷார்ட்கட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிலேட்டுக்கு வந்து F5 கொடுக்குறது, கண்ட்ரோல்-C கண்ட்ரோல்-X காப்பி பண்றதுக்கு, கட் பண்றதுக்கு. சரிங்களா? அப்புறம் அனலைஸ் பண்றதுக்கு F4. சரிங்களா? ஃபிட் கொடுக்கறதுக்கு வந்து Alt F1 கொடுத்தா வந்து ஃபிட் ஆகும். சரிங்களா? இந்த மாதிரி ஜென்ரலா இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் வந்து யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து டாப் வியூ வைக்கணும் அப்படின்னா Alt 1 கொடுத்தீங்கன்னா டாப் வியூ. கீபோர்ட்லயே வந்து ஒர்க் பண்ற, மேக்ஸிமம் கீபோர்ட்லயே ஒர்க் பண்றதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. ஒரு கை வந்து மவுஸை வந்து ஹேண்டில் பண்றதுக்கு, டிராக் பண்றதுக்கு, செலக்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி மட்டும் தான் போகணும். ஸோ மேக்ஸிமம் அது இன்னொரு கை வந்து நமக்கு வந்து கீபோர்டில் வந்து ஒர்க் பண்ண பழகணும் அப்படின்னா தான் நம்மளோட ஒர்க் இன்னும் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் ஆகும். சரிங்களா? ஒர்க் பண்ண முடியும். சரிங்களா? இது நான் டெஸ்க்டாப்ல போட்டிருக்கேன், இதையும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? ஸோ ஓகே, இன்னைக்கு இந்த கிளாஸ் போதுங்க. நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி வைங்க, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? ப்ராக்டிஸ் பண்ணி டவுட் இருந்துச்சுன்னா நோட்ஸ் எடுத்து வைங்க, நோட் பண்ணி வைங்க. அதை வந்து நெக்ஸ்ட் செஷனில் கிளியர் பண்ணிக்கலாம்.